வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சீதையை நாடு கடத்தியதில் ராமனின் தர்மம் எங்கே? ராமனின் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஒரு நாள் சீதை கருவுறுகிறாள். பெண் கருவுற்றிருக்கின்ற போது அவளது மனதில் எந்த வகையிலையும் குறையிருக்கக்கூடாது என்பது இன்றைக்கும் உள்ள வழக்குதானே. கரு உருவான காலம் முதல் பிரசவிக்கின்ற காலம் வரைக்கும், அதை பொதுவாக கர்ப்ப காலம் என்று சொன்னாலும் அது ஒரு வேள்வி காலம் என்பதை இராமாயணம், மகாபாரதம் மற்றும் தசாவதாரம் மற்றும் திருக்குறளும் நமக்கு காட்டிய வாழ்க்கை ரகசியம். சீதை சொன்னால் கங்கை கரையோரம் வாழ்ந்து வருகின்ற தபோதனர்களை தரிசித்து ஆசி பெற வேண்டும். ராமனும் சரி என்று ஒப்புக்கொண்டான். அதே சமயத்தில் நாட்டு மக்கள் தனது ஆட்சியை பற்றி என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்படி ஒற்றர்கள் மூலமாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்ற போது ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. ராமனின் ஆட்சியில் எல்லாமே சிறப்புதான் என்றாலும் ஒரு அரக்கனிடத்தில் சிறைப்பட்ட சீதையை நமக்கு ராணியாக வைத்திருப்பது சிறப்பாக இல்லையே. மன்னரின் குடும்பம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வந்து சேர்ந்தது. இதை கேள்விப்பட்ட ராமன் மக்களுடைய ஐயம் தீர்த்தும் மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதும் தானே ஒரு மன்னனின் கடமை. மக்களின் சந்தேகத்தை மதிக்காமல் இருப்பது அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு முன்மாதிரியாகிவிடுமே. சீதை பவித்திரமானவள் என்பது எனக்கு தெரியும், ஆனால் மக்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சீதை தீக்குளித்தவள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆகவே சீதையின் விருப்பப்படி தபோதனர்களை தரிசிக்கப் போகின்ற போது அதை சாக்காக வைத்தே நாடு கடத்தி விடலாம் என்று ராமன் முடிவு செய்தான். இதை பரதன், இலக்குவன், சத்ருக்னன் அவரிடத்தில் சொல்லிவிட்டு, அரசன் என்ற கடமையில் சீதையை நான் நாடு கடத்த முடிவு செய்திருக்கின்றேன். இதை குறித்து நீங்கள் விவாதிக்க வேண்டாம், தயவுசெய்து என்னுடைய முடிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பிறகு இலக்குவனிடத்திலே, இலக்குவன் நாளை காலையில் சீதையை கங்கா நதிக்கு அழைத்துப்போ, அவள் ஏற்கனவே தபோதனை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அல்லவா. அங்கே போன பிறகு நாட்டு மக்களுக்காக நான் அவளை பகிஷ்கரித்தேன் என்று சொல்லிவிட்டு நீ திரும்ப வந்துவிடு என்று சொல்கின்றான். அடுத்த நாள் கனத்த நெஞ்சத்தோடு இலக்குவன் சீதையை அழைத்து கொண்டு கங்கை கரைக்கு புறப்படுகின்றான். சுமந்திரர், தேரின் சாரதி சுமந்திரர் தென் திசையில் ரதத்தை செலுத்துகிறார். வழிநெடுக சீதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களில் இலக்குவன் ஆர்வம் காட்டவில்லை. இவனது முகத்தை கவனித்த சீதை கேட்ட கேள்விகளுக்கும் இவன் ஏனோதானவென்று பொருத்தமற்ற பதில்களை சொல்லிக்கொண்டே வந்தான். பிறகு கங்கை கரை வந்தது. ஒரு படகில் கங்கையை கடந்து தென்கரையிலே இறங்கினார்கள். பிறகு இலக்குவன் சொன்னான், தாயே, நாட்டு மக்கள் அபிப்பிராயத்தின் பொருட்டு மன்னன் என்கின்ற கடமையில் பொறுப்பில் ராமன் தங்களை பகிஷ்கரிக்கிறார், நாடு கடத்துகிறார். காரணம், ராவணின் மனதால் தீண்டப்பட்ட தாம் அயோத்திக்கு அரசாக இருக்கக்கூடாது என்று மக்கள் கருதுகிறார்கள்.
ஆனால் ராமனுக்கு தங்கள் பவித்திரத்தின் மீது சிறிதும் ஐயமில்லை என்று கண்ணீர் மல்க சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் படகில் ஏறிவிட்டான் இலக்குவன். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மயக்கமடைந்து கீழே விழுந்த சீதை அதை இலக்குவன் கவனிக்கும் இல்லை. கீழே விழுந்த சீதை தன்னந்தனியாக கிடக்கின்ற சமயத்தில் அங்கே இருந்த வால்மீகி மகரிஷி அவருடைய உள் உணர்வு தூண்ட நடந்தவற்றை ஞானத்தால் அறிந்து கொள்கிறார். சீதை இருக்கின்ற இடத்திற்கு வந்து அவளை மூர்ச்சையை தெளிவித்து அழைத்து சென்ற காட்சியிலே சில கருத்து பரிமாற்றங்கள். இது சீதை சந்திக்கின்ற ஒரு குருட்சேத்திரம். ராமன் யுத்த காண்டத்தில் ராவணன் என்ற ஆணவத்தை வெற்றி பெற்று விட்டான். ஆனால் 13 ஆண்டுகள் ராமன் துணையில் இலக்குவன் பாதுகாப்பில் வாழ்ந்தவள் சீதை. வனவாச காலத்தில் மூவருமே தவம் செய்திருந்தாலும் சீதை பக்குவமடைந்து விட்டாள் என்று சொல்ல முடியாது. 14வது ஆண்டு சிறையெடுக்கப்பட்ட பிறகு அசோகவனத்தில் ராமனை நினைத்தே வரிந்து கொண்டிருந்தாள் என்றாலும் வருத்தத்தில் செய்யப்படுகின்ற தவம் ஞானத்தை தேடிய தவம் என்று ஏற்க முடியாது. அமைதியில் அல்லது துக்கத்தில் பக்தி மார்க்கத்தில் பல கோவில் குளங்களை சுற்றி வந்தாலும் தன்னுள் இருக்கின்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு அதை வென்று வெற்றி பெறவில்லை என்றால் குருட்சேத்திரம் முடிவு பெறாது. ஆகவே கணவனாக இருந்தாலும் மனைவியாய் இருந்தாலும் அவரவரது குருட்சேத்திரத்தில் அவரவர்களே வெற்றி காண வேண்டும் என்பதுதான் இயற்கை சட்டம். இதன்படி சீதை தன்னுடைய குருட்சேத்திரத்தில் வெற்றி பெறுவதற்காக நாடு கடத்தப்படுகிறார். இப்போது வால்மீகி மகரிஷி சீதையின் மயக்கம் தெரிந்தவுடன், நீ கவலைப்படாதே, நான் வால்மீகி மகரிஷி, நமது ஆசிரமம் அருகில்தான் உள்ளது. இன்று உனக்கு புதியதொரு பரமாத்திக வாழ்வு துவங்குகின்றது. இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது புலன் சார்ந்த லௌகிக வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை. இப்பொழுது நீ துவங்குகின்ற ஆன்மீக வாழ்க்கை முற்றிலும் புதியது. சீதை என்ற பெயரை மறந்துவிடு. வால்மீகி மகரிஷி ஆசிரமத்தில் நீயும் ஒரு தபஸ்வி. சீதை கேட்டால், தர்மத்தை பாதுகாக்கிறேன் என்ற பெயரால் குற்றமற்ற கர்ப்பிணியான என்னை நாடு கடத்திய ராமனின் செயல் நியாயமா தர்மமா என்று கேட்டாள். வால்மீகி சொன்னார், தாயே, தர்மத்தின் மேலாம் பாங்குகளை அறிந்து கொள்வது கடினம். ராமன் தர்மவான், அவன் என்ன செய்தாலும் அதில் ஒரு நீதி அடங்கியிருக்கும், அதை புரிந்து கொள் என்கிறார். பொதுவாக தர்மத்தின் நீதியை எளிதில் புரிந்து கொள்வது சாமானிய மக்களுக்கு சாத்தியமில்லை. இதில் உள்ள ஒரு கருத்து என்ன என்றால், வாழ்நாள் முழுவதும் மற்றவரை சார்ந்திருப்பது இயற்கை நீதி அல்ல. கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் உயிரை விடுவது அதிசய தம்பதியர்க்கே சாத்தியம். எனவே இறுதி காலத்தில் தனியாக வாழும் துணிவையும் சுய சார்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் இயற்கையின் ஒரு அங்கம்தான் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்போ சீதை சொன்னால், ரிஷியே, உங்களை நான் காணாமல் போயிருந்தால் என் கதி என்ன? அதற்கு மகிழ்ச்சி சொன்னார், நல்லோர்க்கு தெய்வம் துணை புரிகிறது. தர்மத்தின்படி வாழ்பவரை தெய்வம் காப்பாற்றுகிறது, தர்மம் தலை காக்கும் என்றார். சீதை கேட்டால், நான் கர்ப்பிணியாக உள்ளனே, எனக்கேற்ற சூழ்நிலை வேண்டுமே என்று கேட்டாள். இப்போ மகிழ்ச்சி சொன்னார், இங்கே ஆசிரம வாழ்க்கை தான் இப்போது உனக்கு பொருத்தமானது. அரண்மனை வாசம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவாது.
ஏனென்றால் அந்த அரண்மனை வாசத்தில் உனக்குள் உலகம் சார்ந்த லௌகிக எண்ணங்களே தோன்றும். அது பிறக்கின்ற குழந்தைகளை உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கைக்கு கீழ்மைக்கு தள்ளிவிடும். எனவே இப்பொழுது உன் கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசு உயர்ந்த எண்ணங்களுக்கு தகுந்தவாறு மேன்மையடைவதற்கு இந்த குருகுல ஆசிரமம்தான் சரியானது. கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கேற்ற தெய்வீக பற்றை ஊட்டி வளர்ப்பதற்கு சாதகமாய்த்தான் இயற்கையே உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த வகையில் நீ ஒரு பாக்கியசாலி என்றார். கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஒரு திரைப்பாடலில் ஒரு 4 வரிகளை சொல்லியிருக்கின்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு கருத்து உண்டு. அப்போ ஒரு குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்றால், அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். இந்த கர்ப்ப காலத்தில் தாய் உயர்ந்த சிந்தனைகளையும் தவ வாழ்வையும் மேற்கொள்வதற்கேற்ற சூழ்நிலையை அந்த குடும்பமும் ஒரு சமுதாயமும் அமைத்து கொடுத்தால் பிறக்கின்ற பிள்ளைகள் அனைத்துமே அவதார புருஷர்களாக இருக்கும். இந்த 9 மாத வேள்வியை ஒரு மனைவி வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை பற்றி பெற்றோர்கள் கவலைப்படவே தேவையில்லை. இப்போது வால்மீகி மகரிஷி மேலும் சொன்னார், நம்முடைய ஆசிரமத்தில் பெண்களுக்கென்று தனி இடம் உண்டு. அதில் வசித்து வரும் பெண்களுக்குள் நீயும் ஒருத்தியாக அங்கே தங்கிவிடு. நீ எந்தளவுக்கு ஆழ்ந்து தவத்தில் ஈடுபடுவாயோ அந்த அளவுக்கு நலன் அடைவாய். அது மட்டுமல்ல, நீ இன்னார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்றார். மிக முக்கியமான கருத்து. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிறகு ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை மேற்கொண்டார்கள். அதாவது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் அஞ்ஞான வாசம். அதே போல இங்கே இப்போது சீதைக்கு இது அஞ்ஞான வாசம். தான் யார் என்பது தனக்கே தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று பைத்தியமாக இருக்கணும் அல்லது ஞானியாக இருக்கணும். அப்போ ஞானி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே அமைந்திருக்கிறது. ஆணவத்தை கொன்று நான் என்ற உணர்வற்று இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதுவே ஆத்ம தரிசனத்திற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, சீதை என்ற பெயர் உடலுக்குத்தானே, ஆத்மாவுக்கு அல்லவே. வால்மீகி மகரிஷியின் ஆசிரமவாசிகளில் ஒருத்தி என்பதும் தான் மேற்கொண்டது ஒரு தவ வாழ்க்கை என்பது மட்டும் நினைவில் இருந்தால் போதுமே. சரி, இப்போது சீதை விட்டுட்டு போன இலக்குவனும் தேரோட்டி சுமந்திரரும் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள்? இலக்குவன் கேட்கிறான், அப்பா தசரதன் ஒரு பெண்ணிடம் கொடுத்த வாக்கினால் இறந்து போனார். ராமனையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டார். ராமனும் மக்கள் கருத்து என்று சீதையை தேவையின்றி பகிஷ்கரித்து விட்டான். இந்த பாவத்தில் நாமும் பங்கேற்றோம். இது எப்படி கழுவுவது என்று சுமந்திரரை கேட்கிறான் இலக்குவன். சுமந்திரர் சொன்னார், இலக்குவா, ராமுடைய நீதி எப்போதும் தவறாகாது, அது நமக்கு புரிவது இல்லை என்கிறார். இப்போ இதே போல இன்றைக்கு நல்லவர்கள் அவதிப்படுகின்ற போது தீயவர்கள் வசதியாக வாழ்வதை பார்க்கின்ற நமக்கும் காரணம் புரிகிறதா? பரவலான மக்களுக்கு காரணம் தெரியாது. கர்ம பலன் என்ற தெய்வ நீதி பலருக்கு புரிவதில்லை அல்லவா? இதைத்தான் ராமுடைய நீதி தவறாகாது, அது நமக்கு புரிவதில்லை என்று இங்கே கதையில் சொல்லப்படுகிறது. எனவே தெய்வ நீதியின்படி எது எது நம்முடைய கர்ம வினைகளின்படி எங்கே எப்படி நிகழ வேண்டுமோ அது அந்தந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா என்றார் கவிஞர் கண்ணதாசன். அதுபோல கர்ம வினைகளின் கைப்பாவையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மேற்கொண்டு நாம் நன்மையே பெறக்கூடிய வகையிலே நமது எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு அறத்தின்படி வாழ்வோமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.